ஹலோ வீவர்ஸ். தெய்வ அருள் எப்பொழுதும் நம்முடன் பாதுகாப்பாக நமக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என விரும்பாதவர்கள் இருக்க முடியாது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அருள் எப்பொழுதும் நம்முடன் இருப்பதற்கு செய்ய வேண்டிய எளிய விபூதி பரிகாரம் பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். விபூதி தெய்வீக தன்மை கொண்டது. இது பலருக்கும் கைமேல் பலன் தந்த அற்புத வழிபாடு. திருநீறு, விபூதி என பல பெயர்களில் சொல்லப்படும் பிரசாதம் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடியது. வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யக்கூடிய தன்மை விபூதிக்கு உண்டு. திருநீற்றின் மகிமை எப்படிப்பட்டது என்பதை திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகத்தில் பாடியிருப்பார். திருநீற்று பதிகம் பாடி நோய்கள் தீர்ந்த வரலாற்று கதைகளும் உண்டு. அப்படிப்பட்ட விபூதியை கொண்டு முருகனின் அருளை பெறும் வழிபாட்டு முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த துன்பமும் நெருங்காமல் வெற்றிகரமான மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ வேண்டும். எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும். அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என நினைக்காதவர்கள் இருக்க முடியாது. இவை அத்தனையும் நடப்பதற்கும் திருச்செந்தூர் செல்லாமலேயே செந்தில் ஆண்டவரின் அருளை பெறுவதற்கும் எளிய விபூதி வழிபாட்டினை செய்யலாம். விபூதியை சாதாரணமான பொருளாகத்தான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் மகிமையும் அது செய்யும் அற்புதங்களும் பலருக்கும் தெரிவது கிடையாது. விபூதி என்றால் செல்வம் என்று பொருள். விபூதி என்றால் தனக்கு மிஞ்சிய செல்வம் எதுவும் இல்லாதது என்று பொருள். அதனால்தான் திருச்செந்தூரில் கொடுக்கப்படும் பன்னீர் இலை விபூதிக்கு அத்தனை மகத்துவம். தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்ததாகும். இந்த பன்னீர் இலை விபூதி அனைவருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவது கிடையாது. ஆனால் திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள், பன்னீர் இலை விபூதியை பெற முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் ஆண்டவரின் அருளை முழுவதுமாக பெற முடியும். முருகனின் அருளை பெறுவதற்கு ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டி நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அந்த நாளில் சுத்தமான பசுஞ்சாணத்தில் தயார் செய்யப்பட்ட விபூதியை வாங்கி செம்பு பாத்திரம் ஒன்றில் நிரப்பிக் கொள்ளுங்கள். செம்பு பாத்திரம் இல்லாதவர்கள் பிளாஸ்டிக் தவிர வேறு ஏதாவது பொருளால் ஆன மூடி வைக்கும்படியான பாத்திரம் ஒன்றை வாங்கி அதில் விபூதியை நிரப்பி அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு அந்த விபூதியை கொடுங்கள். பிறகு முருகனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த விபூதியை நீங்கள் கொண்டு சென்ற அதே பாத்திரத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் உள்ள முருகன் படத்திற்கு அருகில் அந்த விபூதி இருக்கும் பாத்திரத்தை வைத்து விடுங்கள். இப்போது முருகனுக்கு முன் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வேல்மாறால் அல்லது வேல்வகுப்பு பதிகத்தை முருகனை மனதார நினைத்து படியுங்கள். தொடர்ந்து 6 நாட்களுக்கு காலையில் முருகனுக்கு முன் விளக்கேற்றி வைத்து வேல்வகுப்பு படித்து அந்த விபூதி இருக்கும் பாத்திரத்தை முருகனாக பாவித்து கற்பூர ஆரத்தி காட்டுங்கள். தினமும் வேல் வகுப்பு படிக்க முடியாவிட்டாலும் அடுத்த சஷ்டி வருவதற்குள் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் வேல் வகுப்பு படியுங்கள். விபூதிக்கு தெய்வீக சக்திகளை, நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை உண்டு. இந்த மந்திர சக்தியை விபூதி உள்வாங்கி மந்திரமயமாகிவிடும். தினமும் வெளியில் செல்லும் பொழுது, முக்கியமான காரியமாக செல்லும் பொழுது இந்த விபூதியை நெற்றில் முருகனை நினைத்து வைத்து செல்லுங்கள். வீட்டில் தீராத கஷ்டம், பிரச்சனை என்றால் தண்ணீரில் சிறிதளவு திருநீரை கலந்து வீடு முழுவதும் தெளித்து விட்டாலே முருகனின் தெய்வீக அருள் வீடு முழுவதும் நிறைந்து இருப்பதை உணர முடியும். அதே போல் உடல்நிலை சரியில்லை என்றால் கூட தண்ணீரில் இந்த விபூதியை கலந்து குடித்தால் உடலில் உள்ள நோய்கள் நீங்கும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அதுபோல் எப்படிப்பட்ட பிரச்சனை கஷ்டமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைத்து அருளை வாழி வழங்கக்கூடிய அற்புத தெய்வம் முருகப்பெருமான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.